கனடாவுக்குள் வெளிநாட்டவர்களை அனுமதிப்பது தொடர்பில் கனேடிய பிரஜைகளின் நிலைப்பாடு. கனடாவில் வெளிநாட்டவர்களை வரவேற்பதில் கனேடிய பிரஜைகள் இருவேறு விதமான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக ஆய்வொன்றின் மூலம் தெரியவந்துள்ளது. மறு பப்ளிக் ஒபீனியன் எனும் அமைப்பு சமீபத்தில் மேற்கொண்ட ஆய்வு ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகள் கூறுவது போல கனேடிய மக்கள் மொத்தமாகவே புலம்பெயர்தலை எதிர்ப்பவர்கள் அல்ல என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கனடாவுக்குள் வெளிநாட்டவர்களை அனுமதிக்க வேண்டும், எனினும் குறைவான அளவில் அனுமதிக்க வேண்டும் என்பவர்களும் அனுமதிக்கவே கூடாது என்ற மனநிலையில் உள்ளவர்களும் உள்ளனர். டொரண்டோ, கால்கரி, எட்மண்டன் மற்றும் வான்கூவரில் வாழும் மக்களில் 22% புலம்பெயர்ந்தோரை நாட்டுக்குள் அனுமதிக்க கூடாது என்று தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் வான்கூவரில் வாழும் மக்களில் 54% புதிய புலம்பெயர்ந்தோர் தங்க நகரின் மீது நேர்மறையான அல்லது நல்ல விதமான தாக்கத்தை ஏற்படுத்துவது உண்மை என்று கூறினர். டொரண்டோவிலும் கால்கரியிலும் வாழ்பவர்களில் 49%, எட்மண்டனில் வாழ்பவர்களில் 48% பேரும் இதே கருத்தை ஆமோதிக்கின்றனர். மேலும் இந்த 4 நகரங்களில் வாழ்பவர்களிலும் 45% பேர் கனடா புலம்பெயர்ந்தோர் கனடாவுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என கூறியுள்ளனர். அதே நேரத்தில் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு குறைந்த அளவிலேயே புலம்பெயர்ந்தோரை அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர்.